வணக்கம். இந்த பதிவு சிம்ம லக்னக்காரர்களுக்கு. நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் என்றால் ஈஸ்வரன் சிவபெருமான் அப்பன் அருணாச்சல ஈஸ்வரன். சிம்ம லக்னம். சிம்ம லக்னக்காரர்கள் திருவண்ணாமலை சென்று வந்தால் கடன் நோய் விலகும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். கோபம் வரும் அதிகமாக, அதை குறைத்துக் கொள்வது நல்லது. அதாவது சூரியனுக்கு ஒரே ஒரு வீடுதான் ஜாதக கட்டத்தில், அதே போல சந்திரனுக்கும் ஒரே வீடுதான். சந்திரன் அன்னை பார்வதி. சிம்ம லக்னக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் கடன் விலகும், நோய் விலகும், சூழ்ச்சி செய்பவர்கள் விலகுவார்கள், எதிர்ப்பு விலகும், நிம்மதி உண்டாகும். லக்ஷ்மி நரசிம்மர் சிம்மம் வரும் பாருங்க. லக்ஷ்மி நரசிம்மர் சிம்மம் வரும். அதுலயே அவர் கும்பிடுறது ரொம்ப 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 நல்லது. அதே சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்து வழிபட்டால் பிரதோஷ காலங்களில் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு, பணவரவு, கடன் விலகும், நோய் விலகும், நன்மைகள் உண்டாகும். கோட்டீஸ்வரராக இருப்பார்கள், ஆனால் பணத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். தற்போது ஒரு பெரிய 100 கோடி அப்பார்ட்மெண்ட்ஸ் அது போகலை. இது போல அதாவது கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் பேர், வறுமையில் இருப்பவர்கள் 70% பேர்கள் இருந்தாலும் 30% பணக்காரர்களும் கஷ்டப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஜோதிடத்தை நெருங்கி ஒவ்வொருவரின் அனுபவத்தை தெரிந்து கொள்வதால் அதை வைத்துதான் இந்த பதிவு. சிம்ம லக்னக்காரர்கள் நேர்மையாளர்கள், அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். தன் மனைவி குழந்தைகள் மீது மிகவும் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சகோதர சகோதரிகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிம்ம லக்னக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம லக்னக்காரர்களால் பிள்ளை வயிற்றில் பிறந்த மகளுக்கும் மகன்களுக்கும் ஆதாயம் உண்டே தவிர இவர்கள் பிள்ளைகளின் ஆதாயத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள். சில நேரங்களில் அது கிடைக்காது. சிம்ம லக்னக்காரர்கள். அடுத்து உடல்நலம் சரியில்லை என்றால் சித்திரகுப்தர் கோயில் சென்று, காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயில் சென்று ஞாயிற்றுக்கிழமை 4 ராகு காலத்தில் சித்திரகுப்தர் சிவபெருமானால் ஒரு தங்கத்தட்டில் சித்திரம் வரைந்து பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களின் நோய்களையும் ஆயுட்காலத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியவர். எந்த கண்டம், எந்த நோய் இருந்தாலும் சித்திரகுப்தர் பெருமாளை வழிபட்டால், யமதர்மனின் அசிஸ்டன்ட் அவரை வழிபட்டீங்கன்னா நோய் விலகும். அப்படியே கத்தி போல வழக்கு எனக்கு தீர்ப்பு வந்துருமோ, ஆபத்து வந்துருமோ என்று நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தீர்ப்பு மாறிடும். உங்களுக்கு சாதகமாக மாறும். உடல் ஆரோக்கியம் பெறலாம். அந்த அபிஷேகம் நடக்கும். அவர் சீட்டி துணி சொல்லுவாங்க, பல வண்ணங்களில் துணி. அது அங்கே வாங்கி கொடுத்து அங்கேயே பணம் கட்டினா அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. விபூதி பாக்கெட்டு மட்டும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கி கொடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேக விபூதியை நீங்கள் எடுத்து வைத்து அந்த அபிஷேகத்தை எடுத்து வைத்து கொண்டு வீட்டில் போயிட்டு டெய்லி இட்டு வந்தீங்கன்னா நோய் இருந்தால் நோய் விலகும். வயிறு, கண்கள், நரம்பு, கால்கள் சம்பந்தமான நோய்கள் விலகும். கடன் விலக வழக்கத்தீஸ்வர் கோயில். ஒரு வீடு விற்கலையா, நிலம் விற்கலையா, கடன் அதிகமாக இருக்கா, விவாகரத்து வழக்கு இருக்கா, வழக்குகளை தீர்க்கக்கூடிய வழக்கத்தீஸ்வரர் காஞ்சிபுரத்தில் உள்ளார். அவரையும் பார்த்துடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் உண்டாகும். சிம்ம லக்னக்காரர்களுக்கு இப்பொழுது சனி 8ஆம் இடத்தில் அஷ்டமத்து சனியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கடந்த காலம் எந்த சூழ்நிலையில் எத்தனை நீங்கள் பொருளாதார வலிமை பெற்றவர்களாக இருந்தாலும் பல நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகியிருக்கும்.
இந்த ஷேர் மார்க்கெட்லாம் போகாதீங்க. ஷேர் மார்க்கெட்லாம் வந்து 195 பேர் நஷ்டம்தான், 5 பேர் தான் அதில் ஜெயிப்பாங்க. அதனால் அதில் போய் உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. யாருக்கும் சிம்ம லக்னக்காரர்கள் பணத்தை கொடுத்தால் திரும்ப வராது. யாராவது உதவி செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, உதவி கேட்டாங்கன்னா, 1,00,000 ரூபா கேட்டாங்கன்னா 5,000 ரூபா கொடுத்துட்டு வச்சுங்க, நீங்கள் பணம் தர வேணாம்னு சொல்லி அப்பயே முடிச்சிடுங்க. பணம் அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து உங்கள் தொழில் ரியல் எஸ்டேட் தொழிலாக இருந்தால் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டு இல்லை ஃபைனான்ஸ் தொழிலாக இருந்தால் டாக்குமெண்ட்ஸ்லாம் வீட் டாக்குமெண்ட்டோ அதை வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக கொடுங்க. அப்புறம் அரசியலில் சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர்கள் இருப்பார்கள். ஏன்னா அரசியல் கிரகமும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுடைய நிறைய பேர்கள் சிம்ம லக்னக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் சுப மாற்றங்கள் உண்டாகும். திருமண பாக்கியம் உண்டாகும். கல்யாணமாகாதல் கல்யாண பாக்கியம் உண்டாகும். ரெண்டும் ஒன்று தான், மன்னித்து கொள்ளவும். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலை வாய்ப்பு உண்டாகும். அப்படியே ஒரு தொழில் நலிஞ்சு போச்சு, நஷ்டமாயிடுச்சு, அப்படியே தோத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வேதனையில் இருப்பீங்க. திடீர்னு ஒருத்தன் கடவுள் மூலமாக, சிவபெருமான் மூலமாக ஒருத்தர் வந்து கை கொடுத்து தூக்கி உங்களை விடுவாங்க. உங்களுக்கு சிம்ம லக்னக்காரர்கள் மரகத பச்சை மோதிரத்தை அணிந்தால் யோகம் உண்டாகும். தன லாபாதிபதி அவர் தான், உங்களுக்கு நன்மைகளை செய்வார். உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான். நீலக்கல்லை நீங்கள் அணியக்கூடாது. ஆனால் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் யோகம் உண்டாகும். நல்ல மனைவி அமைய வேண்டும் என்றால், நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றால் சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட்டால் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து சுகமான வாழ்க்கை. சனீஸ்வர பகவான் என்றால் மோசமானவர் அல்ல, நேர்மையாளர், நீதிமான், நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடியவர். பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்கன்னா சனி பகவானோட அனுகிரகம் அவர்கள் ஜாதகத்தில் இருந்தால்தான் அவர்கள் கோடீஸ்வரராக முடியும். சரி, ரோட்டில் பாருங்களேன், நீங்கள் வந்து யாசகம் வாங்குவாங்க, பிச்சை எடுத்துன்னு இருப்பாங்க, ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சனி பகவான் சரியான இடத்துல இருக்க மாட்டார். இதுதான். அதனால் சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள். நியாயம், தர்ம, நன்மைகள் உண்டாகும். மிகப்பெரிய மாற்றங்கள் வருகிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான நேரம்னா 2027 சனி, அஷ்டம சனி தோஷம் நீங்கிடும். குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வந்துடுவார். நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணம் தொடரட்டும். யாரையும் நம்பி ஏமாறாதீங்க, நம்பாமல் இருக்க முடியாது. வார்த்தைகளை நிதானமாக பேசுங்கள். உறவுகளிடம் அதிகமாக அவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீர்கள். சிம்ம லக்னக்காரர்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். சிம்ம லக்னக்காரர்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். எது நீங்கள் அப்படியே திறந்த மனதோடு அப்படியே உண்மையாக இருப்பீங்க. ஆனால் வந்து ஏதோ ஒன்று குறை சொல்லி உங்களை படுத்திடுவாங்க. அதனால் பஞ்சாயத்துக்கு, நண்பர்கள் வீட்டு பஞ்சாயத்துக்கு, இல்லை குடும்பத்தில் இருக்க உங்களோட பஞ்சாயத்துக்கு நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க. அது உங்களுக்கு அவமானத்தை கொடுத்து விடும். அது சிம்மராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் வந்துவிட்டு, சிம்ம லக்னக்காரர்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கும் 2027 விடிவு காலம். இப்பொழுது குரு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்காரு. குருவோட பார்வைகள் உங்களுக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கும், குறைகளை தீர்க்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள். உங்கள் லக்னத்திற்கு பூர்வ புண்ணியம் அட்டமாதிபதி குரு பகவான் தான். அந்த குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் குறைகள் நீங்கும், வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். கோவப்பற்றாதீங்க, தோத்துருவீங்க. கோவப்படாமல், கோவத்தை அடக்கி கொண்டு சில இடங்களில் மௌனத்தை நீங்கள் கையாண்டு உங்கள் வெற்றிகளுக்காக நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. நான் பார்த்துருக்கேன், சிம்ம லக்னக்காரர்கள் அதிகமான திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க எந்த தொழில், எந்த வியாபாரம் செய்தாலும், என் தொண்டை கட்டின்னு இருக்கு, எந்த தொழில் எந்த வியாபாரம் செய்தாலும் அதில் வந்து நிபுணத்துவம், தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்போது சிம்ம லக்னக்காரர்கள் அரசியலில் தோற்று விட்டார்கள். நான் பதிவு செய்துள்ளேன் ஏற்கனவே. ஐயா எக்ஸிஎம் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சிம்மராசி
சீமான் சிம்மராசி, சீமான் அவர்கள் சிம்மராசி. அடுத்து எனக்கு தெரிந்து நான் ஆன்லைனில் எடுத்த டேட் படி போட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு அது வந்து எடப்பாடி ஐயாவும் சிம்மராசி தான். இவங்க 3 பேரும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு அடுத்த வருடம் 2027 எல்லோருக்கும் சிம்மலக்னக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லோர்களுக்கும் வெற்றியை கொடுக்கும் வெற்றிகளை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் பகவானையும் இயேசு பகவானையும் நான் வணங்கும் அம்மையப்பன் சிவபெருமான், அன்னை பார்வதி, மகாலட்சுமி, பெருமாள், வெங்கடேச பெருமாள் அருளால் எல்லோருக்கும் நன்மைகள் உண்டாகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.